ஆண்டவன் சாமி சேனலுக்கு அனைவரும் ஆதரவு தாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களால் ஆன ஆலோசனைகளையும் சொல்லுங்கன்னு நான் விரும்பி வேண்டி கேட்டுக்கிறேன். இப்போ ஒரு முக்கியமான தருணத்தில் இருக்கோம். அந்த தருணத்தை நீங்கள் தான் வெற்றிகரமாக முடித்து தரணும். ஏன்னா நமக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும்ல. அந்த அங்கீகாரத்தை பெற்று தருவது தமிழர்களுடைய கடமையாக நான் கருதுகிறேன். என்னுடைய உழைப்பை நான் செலுத்துகிறேன். நீங்கள் எனக்கான ஆதரவை தர வேண்டுகிறேன். இப்போது நம்ம அண்ணன் சீமான் என்ன பேசியிருக்காருன்னா முக்கியமான விஷயத்தை பேசியிருக்காரு. கலைஞர் அவர்களிடம் நான் என்னத்தை கேட்டுட்டேன், நான் என்ன கேட்டேன், நான் கேட்டேனா தம்பி, நான் கேட்டேனா அப்படின்னு சில விஷயங்களை கேட்டிருக்காரு. என்ன கேட்டிருக்காரு? இப்போதே கேட்டேன்னா, கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் எதுக்கு? சென்னையில் பேருந்து நிலையம் இல்லை, கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் எதுக்கு? 40 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்குது. அது நமக்கு எதுக்கு? நான் சரி ஜல்லிக்கட்டு கேட்டேனா, ஜல்லிக்கட்டுக்கு கேலரி அமைக்க கேட்டேனா? நான் ஜல்லிக்கட்டு விடும்போது 4 கட்டையை வச்சு நான் கேட்டுக்கிட்டு பிறகு நான் முடிஞ்ச உடனே எடுத்துக்கிட்டு போயிடுவேன் அப்படின்னு இதைத்தான் தம்பி நான் சொல்கிறேன் அப்படின்னு நம்ம அன்னை சீமா கடுமையான முறையில் தமிழ்நாடு அரசை சீறி பாய்ந்திருக்கிறார். சீற்றம் கொண்டு அடித்திருக்கிறார். தம்பிகளும் கைத்தட்டி இருக்கிறார்கள். கை தட்டணுமில்ல, அண்ணன் பேசும்போது கை தட்டுவது தான் வெறுமுட்டி தம்பிகளுக்கான வேலை அப்படிங்கிறதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா குடிதேசியம் பேசுவது அண்ணனுடைய வேலை. குடிதேசியத்தை மறந்து, குடிதேசியம் மறந்தாதான், அதாவது அந்த குடிதேசியம் என்பதை மறந்தாதான் அந்த மதம் என்பதை மறக்க முடியும். அந்த மதத்தை மறந்தால்தான் மனிதனாகவே இருக்க முடியும். நம்ம அறிவா சொல்லுறதா யாரும் நினைக்கண்டாம். அந்த மதம் நம்மளை எந்த இடத்துக்கு இட்டு செல்ல போகிறது என்பதை இன்னொரு காலத்தில் நம்ம அடிமையாக இருந்தோம், ஆண்டான் அடிமைங்கிற நிலையில் இருந்தோம். இப்போ அதிலிருந்து மீண்டு வருவதற்கு நமக்கு பெரிதும் உதவியது பெரியார். அவரை மாதிரியான நிறைய சிந்தனையாளர்கள் இருந்தாலும் காலத்துக்கும் நிற்கக்கூடிய சிந்தனைகளை தந்தவர் பெரியார். அவருடைய நீ பகுத்துப்பார், நான் சொன்னதை கேட்டுக்கணும்னு அவசியம் இல்லை. நீ பகுத்துப்பார், உனக்கு எது சரின்னு தோணுதோ அதை செய் அப்படின்னு தான் சொன்னது. தன்னுடைய கருத்தை கட்டாயம் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தவில்லை அவர். உனக்கு எது தோணுதோ, நம்ம இப்போ அவர் சொன்னதெல்லாம் நம்ம உங்களுக்கு சொல்லி விளங்க வைக்கணும்னு இல்லை. அந்த பெரியாருடைய பேரன்களாக நாம் தமிழ்நாட்டில் இருக்கவங்க எல்லாரும் அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நான் நம்புதேன்னு வைங்களேன். ஆனால் அண்ணன் சீமானுடைய தம்பிமார்கள் அப்படி நினைப்பது இல்லை. பெரியாரை ஓங்கோலர் என்கிறார்கள், தெலுங்கர் என்கிறார்கள், வந்தேரி என்கிறார்கள், நாய்க்கர் என்கிறார்கள், இன்னும் நிறைய அவர்களுக்கு என்னென்னலாம் தோணுதோ அத்தனையும் பேசுகிறார்கள். கலைஞர் அவர்களையும் அப்படி தான் பேசுகிறாங்க. நமது முதலமைச்சர் அவர்களையும் அப்படித்தான் பேசுகிறாங்க. அந்த மாதிரியான பதிவுகளையெல்லாம் விடுவதற்கு அவர்களுக்கு எப்படித்தான் மனம் வருகிறது என்றே தெரியவில்லை. ஒருவரை வெல்வது என்றால் ஜனநாயக முறைப்படி மக்களால் வெல்ல வேண்டுமே அன்றி வார்த்தையினுடைய பிரயோகத்தால், அதாவது கடுத்த வார்த்தைகளால், தடித்த வார்த்தைகளால், தமிழ் வெட்கும் வார்த்தைகளால், தமிழே வெட்கி தலை குனியக்கூடிய வார்த்தைகளால் ஒருவரை காயம் செய்து நாம் அவரை வென்றுவிடலாம் என்று இவர்கள் நம்பிக்கொண்டிருப்பதை பார்த்தால் இவர்கள் ஜனநாயக பாதையை நம்பவில்லை, தனிநாடு பாதையைத்தான் சீமானே கேட்காரு. எல்லா நிதியுமே நீ எடுத்துக்கிட்டேன்னா அப்போ நான் எங்கே போகிறது? என்னுடைய வளத்தெல்லாம் அழிச்சிட்டேன், ஈத்தேன் மீத்தேன் அப்படின்னு என்னுடைய வளத்தெல்லாம் அழித்து என்னை சுடுகாடாக ஆக்கிட்டு மக்கள் நல்லா கேட்கணும். அவர் சொன்னது தான், அவர் பேசியது தான், அவர் பேட்டி கொடுத்தது தான். அந்த பேட்டியின் போது யாராவது இந்த மாதிரி பேசியல, தனிநாடு கோரிக்கையாக பேசுதியல, உங்களுக்கு இது ஒரு பிரச்சனை ஆகாதா, ஏன் இப்படி பேசுதிய, மக்கள் மத்தியில் எல்லாம் உங்களுடைய தொண்டர்கள் மத்தியில் ஒரு தீவிரவாத எண்ணத்தை உற்பத்தி செய்கிறீர்களே, விதைக்கிறீர்களே, இது நியாயமா அப்படின்ட்டு எந்த ஊடகவியலாளரும் கேட்கல. ஏன்னா ஊடகவியலாளர்கள் என்பது யூடியூப்பை சேர்ந்தவர்கள் தான் இருக்காங்க. அதுவும் அண்ணனை சார்ந்த யூடியூபர்கள் தான் நிறைய பேர் இருக்காங்க. அப்போ பிறகு ஒரு மாதிரியான தொலைக்காட்சிகள் அண்ணனை ப்ரமோட் செய்வதற்காகவே இருக்கிறது. அவர்களுடைய முதலாளிகள் அதைத்தான் விரும்புகிறார். ஆகவே எல்லாருமே அண்ணன் என்ன ஸ்கிரிப்டாக கேள்விகளை முன்கூட்டியே கொடுத்து வச்சிருப்பாரோ அதைத்தான் அவர்கள் கேட்பார்களே தவிர அதை மாற்றி கேட்கவே இல்லை அப்படிங்கிறத ஆணித்தரமாக திராணிப்பாக அந்த இடத்துல சொல்லுதே. நீங்கள் மாற்றி இருந்தால் சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இப்போ அண்ணன் ஆணித்தரமாக என்ன வார்த்தை சொல்றாரு?
என்னுடைய வளத்தை கொன்று விட்டு புதைத்து விட்டு சுடுகாடை ஆக்கி போட்டுட்டு நான் தனிநாடு அப்போ கேட்டேன்னா தந்துட்டு போயிடுவான். வச்சுக்கடா எனக்கு என்னடா அப்படின்ட்டு போயிடுவான் அப்படின்னு அண்ணன் சொல்றார். அண்ணனுடைய மனதில் வந்து தனிநாடுங்கிற அந்த எண்ணம் வருது. ஏன்னா அவர் எப்போது பேசினாலும் நான் ஆட்சிக்கு வந்தோம்னு வச்சுக்கேன், வரி கொடுப்பானா எது கொடுப்பேன், மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்துட்டு ஜம்முன்னு இருந்துக்கிடுவேன். ஏன்னா எவன் எண்ணிய முடியும், நான் நச்சது தான் சட்டம். ஆமாம், நெய்தல் படை கட்டுவேன், அந்த படை கட்டுவேன், இந்த படை கட்டுவேன். நான் கச்சத்துக்கு போய் இப்படி இப்படி ஒரு தூண்டில் போட்டு இப்படி ஒரே இழுத்து இங்கே கொண்டுருவேன் அப்படின்ட்டு அண்ணன் அப்படியே உருட்டுன்னு உருட்டுவார். நான் உருட்டுதேன்னு தம்பிமார்கள் பேசுவாங்க. தம்பிகள் இன்னும் பேடித்தனமான வார்த்தைகளெல்லாம் பயன்படுத்துவாங்க. வாழ்கப்பா, நீங்கள் வளமுடன் வாழ்கள், வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லுறதுக்கான வார்த்தையை போய் கலைஞரிடம் பெற்று படித்து வந்தவன் உங்கள் நொன்னை சீமான் என்பதையே நீங்கள் உங்கள் அண்ணன் சீமான் சொல்லியிருக்காண்டே, அதை முதல் புரிஞ்சுக்கிடுங்க. உங்களுடைய அண்ணன் சீமானே நான் வாழ்த்துக்கள்னு எழுதவா, எப்படி எழுதுன்னு கேட்கும்போது கலைஞர் தான் வாழ்த்துக்கள்னு எழுது அப்படின்னு சொல்லி அனுப்புனாரு அப்படின்னு அண்ணன் நொன்னை சீமானே சொல்லியிருக்கான். அப்படிப்பட்ட சீமா எப்படி கேட்கான், நான் கலைஞர் பேரில் கேட்டேன்னா உதயநிதிட்டே தான் கேட்கேன். உங்கள் அப்பன் காசா அது, நீ கேளம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் உதயசூரியன் சின்னம் வச்சுருக்க, உனக்கு அண்ணனுக்கு எங்கே கொதிக்குப்பாரு, கட்டட அமைப்பு எப்படி இருந்தால் உனக்கு என்னவே, அதையே நீ பார்க்க. அந்த மக்களுக்கு இன்னும் 10 வருஷம் கழிச்சா எவ்வளோ பெரிய பயன்பாட்டுக்கு வரும், எவ்வளவு போக்குவரத்து நெரிசல் குறைக்கப்பட்டிருக்குங்கிறது உனக்கு எங்கடா தெரியும். யூசு காரில் நீ பாட்டுக்கு போய்கிட்டு வந்துக்கிட்டு இருக்க, உனக்கு தெரிகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. போக்குவரத்து நெரிசல் எங்கே திணறி கிடக்கு, எங்கே கொட்டி கிடக்கு, அந்த நெரிசலை குறைப்பதற்கு அப்படியே அந்த எல்லாத்தையும் வந்து சென்னைக்குள்ளேயே இது பண்ணுவோமா, பண்ண முடியுமா? எவ்வளோ நெரிசல்கள் ஏற்படுது. அப்போ அந்த நெரிசல்களை வெளிமாற்றம் செய்யணும். இடமாற்றம் செய்யும் போது அப்போ அந்த நெரிசல் குறையும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிதான் அந்தந்த வேறு பகுதிகளுக்கு போக வேண்டியவங்க வெவ்வேறு தடத்தின் வழியாக போய்விடலாம். சென்னைக்குள்ளே வந்து தான் போகணுன்னு அவசியம் இல்லை. அதற்காகத்தான் கேளம்பாக்கம் பேருந்து நிலையத்தை அமைச்சிருக்காங்க. அப்படின்னா அண்ணனுக்கு திருப்தி இல்லை. ஆமாம், என்ன உங்கள் அப்பா வீட்டு காசா அப்படின்ட்டு உதயநிதியை கேட்காரு. கலைஞர் மகளிர் உரிமை தொகைன்னு கொடுக்க நம்ம கலைஞர் பேர் தான் வைப்பியோ, எல்லாத்தையும் நீ அப்படியே வச்சுட்டு போகிறதா இருந்தால் தமிழ்நாடு எதுக்கு தமிழ்நாடுன்னு வச்சுருக்க, கருணாநிதி நாடுன்னு வச்சுட்டு போக வேண்டியதானே அப்படின்னு அண்ணன் அரைச்சிட்டத்தில் கேட்காரு. யார், நம்ம அண்ணன் சீமானே. அரைச்சிட்டோம் கடுமையான திட்டம். வச்சாதான் என்னடா, கருணாநிதி நாடுன்னே வச்சால்தான் என்னடா. வெளிநாட்டில் ஈழத்தமிழர்கள் வந்து சுதந்திர தமிழிலன்னு அவங்கவங்க வசிக்கிற ஒவ்வொரு பகுதியில் சில பகுதி, அதாவது ஒரு ஊர் அப்படியெல்லாம் சின்ன ஊர் எல்லாம் ஒரு 10 வீடுகளுக்கு கூட சுதந்திர தமிழீழம் அப்படின்னு பெயர் சூட்டிக்கிறதுக்கு அனுமதி கேட்டு அதற்கான வேலைகளையும் செய்து கொண்டு இருக்காங்க. உனக்கு அது தெரியாது, அது தெரிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா நீ வந்து அந்த காசு பிடுங்குறதுல தானே இருப்ப. அப்போ ஒவ்வொரு மனிதனுடைய தாகமும் இதில் இருக்குது. எந்த தாகம், அந்த தாகத்தை நோக்கி அவர்களுடைய பயணம் இருக்கும். கலைஞர் செயல்பட்டிருக்கிறார், மக்களுக்காக செயல்பட்டிருக்கிறார். அவருடைய தொண்டு காலத்துக்கும் இருக்கும் என்பதனால் அவருடைய பெயரை வச்சுக்கிறாங்க. உங்கள் அப்பன் பெரியா போய் வைக்க முடியும்டே சீமா, உங்கள் அப்பன் பெரியா போய் வைக்க முடியும். எதுக்கும் நீ ஒரு கவுன்சிலராக ஜெயிச்சிருக்கியாடா? இல்லை, அதுக்கு உனக்கு துப்பு இருக்கா முதல்ல சொல்லு. நீ அருமனையா, அவன் ஊர் அருமனையில் ஒரு ஒன்றிய கவுன்சிலர் நில்லுடே. நீ என்ன இதுக்கு மானாவுக்கு நீ வந்து சட்டசபையில் பார்லிமெண்ட்டில் நிற்கணும்னு ஆசைப்படுற, அருமனையில் ஒன்றிய கவுன்சிலர் தேர்தலுக்கு நில்லு. அதில் நீ ஜெயிச்சு வா முதல்ல. அதுக்கு பிறகு அந்த தெருவுக்கு உங்கள் அப்பா வேற வைப்போம். மலையாள செபஸ்டியானா, மலையாளத்துக்காரன்னு வைப்போம். அதில் என்ன இருக்குது, பொம்பளையால் கைல்வெளி பேரை வைக்கணுமா, தெலுங்கர் கைல்வெளின்னு வைப்போம். இதில் என்ன இருக்குது, பிறகு கொள்கை பிறப்பு சாட்டையா, சாட்டை அம்மா தெலுங்கர் தான், அவங்க தெலுங்கு நம்ம சாட்டை அப்படின்னு அவன் பெரிய வேண்டாமல் வைப்போம். நீ ஒரு கவுன்சிலரை ஜெயிச்சுட்டு வாடி. சீமானத்தான் சொல்லுதே, கவுன்சிலர் ஜெயிச்சுட்டு வா. சரி, இப்போ உனக்கு என்ன கேட்கணும், நீ என்ன கேட்க? நான் எதை கேட்டேன் தம்பி, நான் இதை கேட்டேனா தம்பி, நீ இப்போ என் மேலே எதுக்கு தம்பி திணிக்க? இப்போ சீமா எதெல்லாம் கேட்கல அப்படிங்கிறத நான் இப்போ சொல்ல போகிறேன். சென்னையில் பாலங்களை நான் கேட்டேனா, சென்னையில் இருந்து இந்த திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு
பாலங்கள் கொஞ்சமாக கட்டியிருக்கு. இதெல்லாம் நான் கேட்டேனா தம்பி? கேட்டேனா? இது போக்குவரத்துக்கு தேவைன்னு கேட்டேனா? இதெல்லாம் சீமா பேசுகிற பேச்சு நான் பேசலை. அதை முதல்ல தெரிஞ்சுக்கிடுங்க. இந்த ஜிஎஸ்டி சாலையில் ஒரு பாலம், அந்த பாலம்னா நான் கேட்டேனா? கேட்டேனா? நீ தம்பிகள் புரிஞ்சுக்கணும். நான் கேட்கவே இல்லை. இதெல்லாம் தம்பிகள் புரிய வேண்டிய விஷயம். கத்திப்பாரா இதெல்லாம் தேவையா? கத்திப்பாரா இந்த அது ஐயோ அதெல்லாம் தேவையா? நான் கேட்டேனா? நான் கேட்கவே இல்லை. நான் சீமான்னு சொல்கிறேன் பார்த்துக்க தம்பி. இதெல்லாம் அநாகரியம், அடாவட்டின்னு திமுருன்னு. இது அவங்ககிட்ட இருக்க திமுரு, பண திமுரு, ஓங்கல். அந்த ஓங்கோல் கொல்ட்டி இருக்காங்களா, ஓங்கோல் கொல்ட்டி, அதுதான். ஓங்கல்னா என்னது? தெலுங்கு. அவன் அப்படி தான் பண்ணுவான். நம்மள சிறுபான்மையினர் ஆள் தான். நம்ம இப்படி ஆகிட்டோமா? கத்திப்பாரா நம்ம கேட்டோமா? இது செயல் திட்டமா நம்ம கேட்டோமா தம்பி? நான் கேட்டேனா? நான் கேட்கவே இல்லை தம்பி. என்னத்தெல்லாம் கொண்டாந்துட்டான். வள்ளுவர் எந்த ஜாதின்னு தெரியுமா? வள்ளுவன் எந்தப்பா ஜாதி? அவன் திருக்குறள் எழுதுனா ஜாதி வேணுமில்ல. நான் சீமா நாட்டார். ஆமாம். அதே மாதிரி கொள்கை பிறப்பு செயலாளர் சாட்டை இருக்கான்னு வச்சுக்கிடுவோமே, அவன் கலப்பினம்னாலும் தெலுங்கு தமிழன் அப்படின்னு இருந்தாலும் நாங்கள் கொஞ்சம் அப்படி நீத்தண்ணியில் அது என்ன சிறுநீர் தண்ணியை குடித்து அவனை தமிழனாவே நான் ஏற்றுக்கிட்டு வச்சுருக்கேன் இந்த சாட்டை மாமா பையில. அப்படி இருக்கும்போது நான் எப்படி நான் ஒத்துக்கிட முடியும்? வள்ளுவன் யார்? திருக்குறள் எழுதுனா அவன் பெரிய ஆளா? அவன் என்ன ஜாதின்னு தெரியாதுல்ல. ஜாதி தெரியாதவனா எங்கள் பாட்டை முத்துராமலிங்க தேவர் இருக்கார், எங்கள் சித்தப்பா எடப்பாடி கவுண்டர் இருக்கார், எங்கள் பெரியப்பா ஓபிஎஸ் தேவர் இருக்கார், எங்கள் மாப்போ சிவஞானம் கிராமணி நாடார் இருக்கார், சிவந்தியாதித்த நாடார் இருக்கார், குருமூர்த்தி பார்ப்பனர் இருக்கார், ஐயங்கார் குருமூர்த்தி ஐயங்கார் இருக்கார். நாங்களாம் தமிழர். இந்த வள்ளுவன் வேறு அவன் ஜாதி தெரிய மாட்டேக்கு. அவனுக்கு ஒரு சிலை கேட்டனா? அவனுக்கு வள்ளுவர் கோட்டை நான் கேட்டனா? கன்னியாகுமரியில் சிலை கேட்டனாப்பா? கன்னியாகுமரியில் போய் சிலை 133 அடியில் இந்த கலைஞர் கட்டி வச்சிருக்கான். என்னையா இந்த ஆளு திமிருன்னை இவன் பண்ணுனது அநியாயம், அக்கிரமம், திமிருன்னை இவ்வளத்தையும் தமிழர் பெருமை அப்படின்ட்டு இந்த ஆள் கலைஞர் செஞ்சு அத்தனையும் திமிரு. ஆமாம் தம்பி, நல்லா எழுதி வச்சுக்க தம்பி. நான் அதைத்தான் சொல்லுவேன் தம்பி. சீமா நான் இன்னைக்கு என்ன சொல்லுதுன்னா நீ அதை நீ புரிஞ்சுக்கணும். பார்த்துக்க, நல்லாவே புரிஞ்சுக்கணும். நான் அதெல்லாம் கேட்டேன்னா விவேகானந்தருடைய எழுச்சி, அந்த இந்து மத உணர்ச்சி, அது நாடு பூரா உலகம் பூரா பரவிடப்படாததுக்காக வேண்டி மத வெறுப்போடு கொண்டு இந்த என்ன ஜாதி என்ன மதம்னு தெரியாத திருவள்ளுவனுக்கு போய் சிலை எழுப்பி வச்சிருக்கான். இதை நான் கேட்டேனா தம்பி? நல்லா யோசிக்கணும் தம்பி. நான் கேட்கவே இல்லை. கண்ணகிக்கு சிலை கேட்டனா? கண்ணகி யாரு? நான் கண்ணகிக்கு சிலை கேட்டானா தம்பி? கண்ணகிக்கு இந்த ஆளு சிலை வச்சிருக்க கருணாநிதி. இந்த கருணாநிதி லேசுப்பட்ட ஆளா தம்பி? கண்ணகிக்கு சிலை வைக்கலாமா தம்பி? நான் கேட்டேனா தம்பி? நான் கேட்கவே இல்லை. பார்த்துக்க, வளர்ச்சி திட்டங்கள் 1000, 42 அணைகள் கட்டியிருக்கான் இந்த ஆளு கருணாநிதி. நான் கேட்டேனா? நான் சீமா நான் கேட்டேனா தம்பி? நான் தமிழ் பல்கலைக்கழகம் கேட்டேனா? தமிழ் பல்கலைக்கழகம் இந்த திமுக விடியா திமுக நான் தமிழ் பல்கலைக்கழகம் கேட்டேனா? நான் கேட்கல தம்பி. கேட்காமலே என் மேலே எதுக்கு தம்பி திணிக்கான்? தமிழ் பல்கலைக்கழகம் கேட்டேனா? கேட்கல. மெட்ரோ ரயில் திட்டம் கேட்டேனா? இந்த மக்கள் மெட்ரோ ரயில் இல்லாமல் போக மாட்டேன்னா சொன்னாங்க. நான் கேட்டேனா? நீ எதுக்கு என் மேலே திணிக்காங்க? நாங்கள் தமிழர்களை இழிச்ச வாயங்க முறையில் இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் கொண்டாந்து திணிச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் கேட்காத ஒன்று எதுக்கு தம்பி இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க? செம்மொழி மாநாடு யார் தம்பி கேட்டா? இவங்க எதுக்கு இது நடத்துனாங்க? நான் கேட்டேனா? நான் கேட்கல. எதுக்கு கேட்கல? இவன் இதை நடத்துனா இதில் கமிஷன் பார்ப்பாங்க, கரப்ஷன் கமிஷன். அதுதான் இவங்க திட்டம். அதுக்காகத்தானே விடியா திமுக அரசு இதைத்தான் செய்யும். என்னப்பா, அதுக்கு தான் நான் கேட்கல தம்பி. நான் இதெல்லாம் கேட்கல தம்பி. நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும் தம்பி. நான் வந்தேன்னா பாருங்களேன், அதை புரிஞ்சுக்கணும் தம்பி. நான் இது செம்மொழி மாநாடுலாம் நான் கேட்கவே இல்லை தம்பி. ஓடாத திருவாரூர் தேர், நீ தான் நாத்திகவாதியாச்ச. ஓடாத திருவாரூர் தேரை ஏன் ஓட வச்ச? நான் கேட்டேனா? நான் கேட்டேனா? நான் சீமா நான் கேட்டேனா? தம்பி மாதிரி நீங்கள் சொல்லுங்கடா, நம்ம கேட்டமாடா. திருவாரூர் தேர் ஓடணும், ஓட வைங்க ஐயா, கலைஞர் திருவாரூர் தேரை ஓட வைங்க அப்படின்னு
நான் கேட்டேனாடா? எப்படா கேட்டேன்? ஏன்டா இதை செஞ்சாங்க? அப்போ என்னடா அர்த்தம்? நான் கேட்கல. திருநெல்வேலியில் ஈரடுக்கு மேம்பாலம் நான் கேட்டேன். நான் கேட்டேனா? இந்த திருநெல்வேலிக்காரங்கிட்ட அவ்வளோ வேட்டையும் காப்போம். திருநெல்வேலிக்கார பெரும்பகுதி என் ஜாதிக்காரங்க தான் இருக்காங்க. யார்? சீமானாகிய என்னுடைய ஜாதியாகிய நாடார் ஜாதிக்காரங்க தான் இருக்காங்க. அவங்ககிட்டலாம் கேட்போம். ஈரடுக்கு மேம்பாலம் நான் கேட்டேனா? அந்த மேம்பாலம் இல்லைன்னா என்ன கெட்டு போச்சுன்னு திருநெல்வேலியில் என்ன கெட்டு போச்சு? ஆமாம், அது ஆசியாவிலே பெரிய மேம்பாலம். பேர் வாங்குறதுக்கு தானே. பேருன்னா எப்படி? அப்போ நம்ம தான் எல்லாம். அந்த திமிருன்னு, அந்த தெலுங்கு திமிரு சும்மா இல்லை, அந்த ஆணவம். நான் கேட்டேனா? ஈரடுக்கு மேம்பாலம் திருநெல்வேலியில் கேட்டேனா? கேட்கல. கைரிச்சா ஒழிக்கணும்னு நான் கேட்டேனா தம்பி? பராசக்தி வசனத்தில் பேசுனதுக்காக, ஜிவாஜி கணேசனை விட்டு பேச விட்டதுக்காக கைரிச்சா ஒழிச்சு விட்டாங்க தம்பி. நான் கேட்டேனா? கைரிச்சா ஒழிக்க சொல்லி நான் கேட்டேனா தம்பி? கேட்டேனா? கேட்கல தம்பி. நீங்கள் இதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கணும். கைரிச்சா ஒழிக்க சொல்லி நான் கேட்கவே இல்லை. அதெல்லாம் ஒழிச்சு விட்டாங்க. என்ன அப்போ என்ன ஆட்சி முறைன்னு நினைக்கிய? நான் வரட்டும், நான் வந்தோம்னா எப்படிலாம் நடத்த வேண்டும், நீங்கள் அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். அணை கட்டுனா 42 அணை ஆட்சி காலத்தில். அவ்வளோ அணை கட்ட இதெல்லாம் கேட்டனா? நீ ஒரு அணையும் கட்டினா எங்கள் காமராஜர் கட்டியிருக்காரு 7 அணை. அது போதாதா? ஒன்று யார் 42 அணை கட்ட சொன்னான்? நாங்கள் அந்த அணையிலே வளமும் செழுமையும் கொளித்து எங்களால் இருக்க முடியும். நான் கேட்டேனா? அணை கட்ட சொல்லி ஒன்று நான் கேட்டேனா? எங்கள் பணத்தை பூரா வீணடிச்சுட்டேன் எல்லாம். நீ அந்த ஆட்சி அதிகாரத்தில் ஒன்று வச்சுட்டோங்க. அந்த ஓங்கோல் திமிரு. நான் என் தம்பிகள் நான் சொல்கிறத ஒத்துக்கிடுவோம். கை தட்டுங்கடா, தட்டடா, கையை டக்கடா, வெறுமுட்டி போயிடுவடா. நான் கேட்டேனான்னு எதையுமே நான் கேட்கல. கேட்காதெல்லாம் பண்ணிக்கிட்டு தேவையெல்லாம் பேசிக்கிட்டா. தேவையெல்லாம் பேசுறது தான் தம்பி. தம்பி நீ 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 சொல்ல. நீ நீ எத்தனை பேர் வந்திருக்கீங்களாப்பா? ஏ சொல்லு. சொல்லுங்கப்பா, எத்தனை பேர் வந்திருக்கியா? என்ன நீ ஏதாவது கேட்கணுமா? கேளு. நீ ஏன்கிட்ட கேள்றி. நான் கேட்டேனா? இதையும் கேட்டேனா? மாவட்டத்தோறும் மருத்துவக் கல்லூரி நான் கேட்டேனா? நீ 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 சொல்ல. மாவட்டத்தோறும் நம்ம தமிழ்நாட்டுக்கு எதுக்கு மருத்துவக் கல்லூரினே? நீ நானும் மருத்துவர் ஆகிட்டா ஒருத்தர் கையை ஒருத்தர் மாற்றி பிடிச்சி பார்த்துக்கிட்டு இருக்கா? ஒரு இது வேண்டாமாடே, ஒரு லாஜிக் வேண்டாமா? கேட்க எதையுமே கேட்கலப்பா. எல்லாமே அவங்க பேர் வைக்கணும், அவங்க இது வரணும் அப்படின்ட்டு. சரி, இந்த திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரியெலாம் கட்டும்போது ஊரில் இருந்து எவ்வளோ தூரத்தில் போய் கட்டுனாங்க? அதாவது ஆகுமான்னே, இன்னைக்கு அது ஆகிட்டு இருக்கான்னே. ஆகாதுன்னே. அது காமராஜர் கட்டுனார் தான், அது ஆகாதுன்னே. காமராஜரே கட்டுனாலும் அது ஆகாதுன்னே. நான் கேட்கலாம். நான் கேட்காத அவர் எதுக்கு நொட்டுதாரு? காமராஜராக இருந்தாலும் எவராக இருந்தாங்க. மாவட்டந்தோறும் மருத்துவ கல்லூரி, வட்டாரந்தோறும் கல்லூரிகள், பெண்கள் படிக்கிறதுக்கு ஆண்கள் படிக்கிறதுக்குன்னு வட்டாரத்தோறும் இந்த கழகங்கள் ஆட்சியில் கல்லூரிகளை கட்டி வச்சுருக்காங்க. நான் கேட்டேன். நான் ஒன்றுமே கேட்கல. இதெல்லாம் கேட்கவே இல்லை. ஏன் பிள்ளைங்க ஆடு மேய்க்கணும், மாடு மேய்க்கணும், பால் உற்பத்தியே எத்தனை லட்சம் கோடி இருக்குங்கிறது இவங்களுக்கு தெரியுமா? இந்த திராவிட அரசுக்கு தெரியுமா பால் உற்பத்தியில் எத்தனை லட்சம் கோடி இருக்கு? நீ தான் பாலே உற்பத்தி பண்ணலையே. பாலே உற்பத்தி பண்ணாமல் இங்கே உள்ளவங்களுக்கு பால் எப்படி கொடுக்க? ஆந்திராவிலேருந்து வாங்கி கொடுக்க. அது பேட்டு இல்லாத பாலை வாங்கி கொடுக்க. என் மக்களை ஏமாத்துத. சும்மா இல்லை, என் மக்களை நீ ஏமாத்துத. நான் இதெல்லாம் கேட்கவே இல்லை. எதையுமே நான் கேட்காமலே நீனே பண்ணிக்கிட்டு இருக்க. அரசு வேலை அனைவருக்கும் அப்படின்னு சொல்லி டிஎன்பிஎஸ்சி கொண்டான் தம்பி. நான் சொல்றதில்லைப்பா, தப்புன்னு நினைக்கக்கூடாது. கொண்டது யாரு? கலைஞர் ஆட்சி காலத்தில் கொண்டாந்தாங்க. தமிழ்நாடு தேர்வாணையம், அப்படி தானே? தமிழ்நாடு அரசு தேர்வாணையம் கொண்டாந்தாங்களா? எதுக்கு? நான் கேட்டேனா தம்பி? எனக்கு இப்படி ஒரு தேர்வாணையம் வேணும்னு கேட்டேனா? எனக்கு எல்லா துறைகளிலும் வேலை வாய்ப்பு வேணும்னு கேட்டேனா? ஏன் பார்ப்பனர்கள் இருந்தால் என்ன தம்பி கெட்டு போச்சு? அவங்க தமிழன் தானே. அவன் 2000 வருஷமா அங்கே இருக்கான். அவன் தமிழன் இல்லாமல் வேற எவன் தமிழன்? நீ தெலுங்க, நீ வந்தேரி. பார்ப்பாங்க தமிழர், ஐயர், அந்தனர், பிராமணர்,
சைவ பாப்பான் தான் தமிழன் தான். அவங்க எல்லா வேலை வாய்ப்புலையும் முதல் இடத்துல இருக்கட்டுமே. உனக்கு என்ன வந்துச்சு? நீ ஒரு நீ பியூனா இருந்துட்டு போயா, காப்பி வாங்கி கொடுத்துட்டு போ. ஒரு ஆஃபீஸில் காப்பி வாங்கி கொடு. நீ என்ன ஜாதியாக இருந்த என்ன, காப்பி வாங்கி கொடுத்துக்கிட்டால அவன் இருக்கட்டுமே, அவன் பதவியில் இருக்கட்டுமே. அவன் அழுக்கப்படாதவன். நீ எப்போதுமே கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி உழைக்கக்கூடியவன். அந்த உழைப்பை நீ ஏன் மறந்து போறேன்னே? நீ எதுக்கு மறந்து போகணுன்னே? வேர்வை சிந்தி நீ விவசாயி தானே. நீ சோத்துல அவன் கையை வைக்கணும்னா நீ சேத்துல காலம் வைக்க வேண்டியிருக்குல்ல. அந்த வேலையா விடணுன்னே, அதையா விடணும்? அப்போ அந்த தேர்வாணையம் நான் கேட்கல. அந்த தேர்வாணையத்தை எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னு? அதெல்லாம் வந்து திமிரு. மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுட்டாங்க, திமிரு ஆணவம் அதில் கொண்டு வந்தது. சீமா விட மாட்டான். சீமா நான் விடவே மாட்டேன். ஆட்சிக்கு நான் வரட்டும், இவங்களை நான் சும்மா விடுவணும்னு பாரு. எல்லாரும் ஆமாம் பேசிக்கிட்டு இருக்க இந்த அரண்டவஞ்சாமி உட்பட எல்லாருமே உள்ளே போய் ஆகணும். ஆமாம் எனக்கெல்லாம் வந்து இது அரண்டவஞ்சாமிக்கெல்லாம் அந்த மாதிரி நிகோபார் தீவில் தான் ஜெயில் கட்டி வச்சுருக்காங்க. ஆமாம் சீமா ஆட்சிக்கு வந்தோடனே அந்த மாதிரி நிகோபார் தீவில் தான் ஜெயில் கட்டி வச்சுருக்காங்க. இரு அரண்டவஞ்சாமி ஒன்றும் பார்த்துக்கிட்டேன். ஹிந்தி வேணாம் அப்படின்னு மக்களெல்லாம் பலி கொடுக்க சொல்லி உன்னை கேட்டேனா? ஹிந்தி இருந்தால் இவனுக்கு என்னவா படிச்சுட்டு போகிறா? நான் ஹிந்தி இல்லாமல் ஹிந்தி தெரியாமல் நான் வேற படங்களே இயக்க போக முடியாமல் போயிட்டேன். வெறும் 3 படம் தான் தமிழ் படம் என்னால் இயக்க முடிஞ்சிருக்கு. ஹிந்தி தெரியாதனால தானே போயிட்டு. ஹிந்தி தெரிஞ்சுன்னு நான் ஹிந்தி உலகத்தில் போய் கொடியை நட்டி கொடியை கிழிச்சு நான் அங்கே பெரிய கட்சி ஆரம்பித்து அமிதாப் பச்சனுக்கு அப்பனாக இருப்பேனே. இங்கே வெறும் சுப்பனாக கிடக்கனே, நான் குப்பனாக கிடக்கனே. இவ்வளோத்துக்கு கேடு யாரு? இந்த விடியா திமுக கழக அரசுகள் தான் காரணம்னே. நான் கேட்கல. ஹிந்தி எதுக்காத அப்படின்னு தான் சொல்றேன். இந்தியை ஏன் எதிர்த்த? இந்தியை எதிர்த்துருன்னு நான் கேட்டேனா? சீமா நான் கேட்டேனா? ஏடா தம்பிகள் நான் கேட்டேனா? தம்பி சொல்லுங்கப்பா, தம்பி நீ சொல்லு. கேட்கல. நான் கேட்கவே இல்லை. இதெல்லாம் தேவை இல்லை. பிறகு நகரந்தோறும் உழவர் சந்தை. யாருக்கு வேணும் உழவர் சந்தை? எந்த உழவர் போய் சந்தையில் வியாபாரம் பார்த்தாங்க? நான் உழவர் சந்தையில் நான் சீமா கேட்கல. இவங்கெல்லாம் வந்து அந்த அந்த அதே தான், வேற ஒன்றும் இல்லை. அவங்க தான் எல்லாம், அவங்க தான் நம்ம தான் ஆட்சி நடத்தணும், நம்ம தான் மக்களுக்கானவங்களா இருந்தோம் அப்படின்னு காட்டிக்கிடுறதுக்காக செஞ்ச அந்த மாயத்திட்டம் அந்த விளம்பரமாக தலைக்கேறி நிற்காங்க. உழவர் சந்தை திட்டம் நகரந்தோறும் கொண்டு வந்தது எத்தனை பெரிய அயோக்கியத்தனம்! கருணாநிதி செஞ்சது தானே. நான் சீமா இதெல்லாம் கேட்கவே இல்லை. நீங்கள் நம்பவே வேண்டாம். நான் சீமா இதை கேட்கல. அதை விட கொடுமையிலும் கொடுமை. இங்கே ஒரு கொடுமை பண்ணிட்டு அங்கே போனால் அங்கே ஒரு கொடுமை, அதுக்கு மேலே தலைக்கு மேலே நின்று அடிச்சலாம். அந்த மாதிரியான கொடுமை தான் சமத்துவபுரம் நான் கேட்டேனாப்பா. சமத்துவபுரம் நான் கேட்டேன்னா ஜாதியை ஒழிச்சிருந்து கேட்டேன்னா ஜாதி முக்கியம், குடி முக்கியம்லாம் நான் சொல்லுதேன். அப்புறம் எதுக்கு நான் சமத்துவபுரம் கேட்கேன்? நான் நீ மண்டாடியார்னு போடு, அகமுடையார்னு போடு, நாடார்னு போடு, பல்லர்னு போடு, பறையர்னு போடு, முதலியார்னு போடு, வன்னியர்னு போடு, கவுண்டர்னு போடு, பேருக்கு முன்னால் இவ்வளோ பேரையும் போட்டு வா. நாம தமிழ் தேசியம். அங்கே தான் தமிழ் தேசியம் இருக்கு. இந்த குடி தேசியத்தில் இருந்து பிறப்பது தானே தமிழ் தேசியம். அப்படி நம்ம போட்டு ஒவ்வொரு பேருக்கு பின்னாடியும் நம்ம ஜாதி பேரை போட்டால் தானே நான் ஆண்ட பரம்பரையா இல்லை பேண்ட பரம்பரையா இல்லை மோண்ட பரம்பரையாங்க விவரம் தெரியும். அப்போ தானே ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு இருந்து சாக முடியும். செத்தா தானே ஓட்டு அறுவடை பண்ண முடியும். வாங்கப்பா வாங்க ஒன்று சேர்ந்துக்கிடுவோம். இந்த அரசு நமக்கு நல்லது செய்யாது, நம்மளை சண்டை இழுத்து விட தான் செய்யும். இந்த அரசு நல்லது செய்யாது. விஞ்ஞானபூர்வமாக ஒரு குற்றத்தை கண்டுபிடிக்கணும்னா காலதாமதம் ஆகத்தான் செய்யும். ஆனால் நம்ம அதை விடவே கூடாது. காலதாமதம் ஆனாலும் விடவே கூடாது. ஏன்னா வாங்கவே இல்லை, எவன் அந்த டேங்கில் எவன் பேண்ட் போட்டான்ட்டு ஒருத்தனுக்கு தெரியலை. வெளியூரிலேருந்து எவனா வந்து போட்டிருந்தாலும் இவன் விஞ்ஞானபூர்வமாக எதையும் கண்டுபிடிக்க முடியலை. நம்ம அதை சொல்லியே காலம் பூரா விடியா திமுக அரசுன்னு சொல்லிக்கலாம்ல. அதைத்தான் தம்பி சொல்கிறேன். நான் சரிம்மா தம்பி, நான் தமிழர் ஆட்சி வந்துன்னு வச்சுக்கிடுங்களேன்,
நாங்கள் இந்த அளவுக்குலாம் விட மாட்டோம். சரி போனியா, டேங்கில் ஏறி இது பண்ணிட்டியா, வேண்டிட்டியா, சரிப்பா 2 நாளைக்கு தண்ணி விடாத, காயட்டும், காய்ஞ்ச பிறகு அது எல்லாம் எல்லாம் பிறக்கிட்டு போன பிறகு அதுக்கு பிறகு நம்ம பார்த்துக்கிடுவோமே. பிறகு அதுக்கு பிறகு நம்மால் ஒருவன் வருவான், தண்ணியை விட்டு ருசி பார்த்த பிறகு பார்த்துக்கிடுவோமே அப்படிங்கிற முடிவுக்கு வந்துடுவோம் நாங்கள். அப்படி தான் தம்பி எங்களுடைய திட்டங்கள்லாம். அப்போ சொன்ன உங்களுக்கு புரியாதுப்பா. நாங்கள் வந்த பிறகு பாருங்கள், வீடு இல்லாதவங்களுக்குலாம் பசுமை வீடு, இதெல்லாம் நான் கேட்டானா தம்பி? நான் கேட்கவே இல்லை தம்பி. வீடு இருக்கவனுக்கு அவன் வீட்டில் இருக்கான், வீடு இல்லாதவன் ரோட்டில் இருக்கான். இவங்களுக்கு என்ன தம்பி வந்தது? இவங்களுக்கு ஓட்டு போட்டோன்னு இந்த மாதிரியாக திமிரு எடுத்து போய் அலைதாங்கள தம்பி. நான் கேட்டேனா தம்பி? வீடு இல்லாதவங்களுக்கு பசுமை வீடு கொடுன்னு கேட்டானா தம்பி? இன்னும் மகளிர் உரிமை தொகை இதெல்லாம் பேசண்டாம், அதெல்லாம் நிறைய இருக்குது, அதெல்லாம் பேசண்டா. அதெல்லாம் எதுக்கு தம்பி கொடுக்காங்க? இப்போ பாருங்க, பெண்களுக்கு விடுதி, ஆமாம், உழைக்கும் பெண்களுக்கு விடுதி அரசு செலவில். அப்போ முழுமையான பாதுகாப்பு அவங்களுக்கு கிடைச்சிருதுங்காங்க தம்பி. இதெல்லாம் கொடுத்தா பெண்கள் வந்து எப்படி தம்பி வாக்களிக்கிறதுக்கு சிந்திச்சு வாக்களிக்க முடியும்? இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செஞ்சால் அப்போ இவங்க நமக்கு நல்லது செஞ்சுட்டாங்களோ அப்படிலாம் தம்பி நினைப்பாங்க. அப்போ மடைமாற்ற எண்ணம் தானே தம்பி இவங்ககிட்ட இருக்குது. மடைமாற்ற எண்ணம் தானே இருக்குது. நீங்கள் வீட்டை விட்டு வெளியே வரப்படாதுன்ட்டு அந்த காலத்தில் சொல்லுவாங்களே, அதே மாதிரி இருந்ததுன்னா நாங்கள் போய் பிரச்சாரம் பண்ணதை ஈடுபடும். இவங்க அந்த மாதிரியா தம்பி செய்தாங்க? நான் கேட்கல தம்பி, இதெல்லாம் கேட்கல. நான் சீமான் இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் கேட்கவே மாட்டேன். இந்த கிழமை, ஈரோட்டு கிழமை பெண்ணுரிமை பேசினோம், இதை நாங்கள் கேட்டோமா? இந்த பெண் உரிமை பேசி, மண் உரிமை பேசி, இதெல்லாம் நாங்கள் கேட்கவே இல்லை தம்பி. அந்த கிழமை பேசிக்கிட்டு கிடந்தான். அவன் பேசினால விட்டானா இன்னும் சும்மாவா இருக்கான். நம்ம சாஸ்திரத்தை எல்லாம் வேற இருப்போம் அப்படின்னு ஊராக பிரச்சாரம் பண்ணான். இதை நாங்கள் கேட்டோமா? சாஸ்திரத்தை வேற இருக்கணும்னு நாங்கள் சொன்னோமா? நாங்கள் சாஸ்திரம் தானே சாதியை ஊக்குவிக்கணும்னு நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். 4 வர்ணத்தை ஊக்குவிக்கிறது சாஸ்திரம் தானே, அதைத்தானே நாங்கள் பெருசாக பேசிக்கிட்டு இருக்கோம். இவன் அதை போய் பேசிக்கிட்டு இருந்தானே அந்த கிழமை. அப்போ அவன் ஓங்கூர்காரன் தானே, அவன் தெலுங்கன் தானே, ஈரோட்டு கிழமை. நாங்கள் இதெல்லாம் கேட்கல தம்பி. கேட்காததை பூரா இது பண்ணிக்கிட்டு இருந்தான்னா அப்போ அதை நாங்கள் எப்படி ஒத்துக்கிட முடியும் தம்பி? இந்த மூத்திர சட்டி கிழமை பண்ணின அநியாயம் கொஞ்சமாக நெஞ்சமா தம்பி? அதெல்லாம் நான் தம்பி நீங்கள் நல்லா சிந்திச்சு பாருங்கள், நல்லா நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். நான் இப்போ பேசுனேன்னா நீங்கள் யோசிக்கவே வேண்டாம். இந்த மூத்திர சட்டியை சுமந்துக்கிட்டு அலைஞ்ச இந்த கிழமை பண்ணியிருக்கு அநியாயமோ அநியாயம். இது தம்பி தமிழில் எழுத்து சீர்திருத்தம் வளர்ந்துட்டான். தமிழில் வடமொழி கலப்பினத்தை நீக்கி எழுத்து சீர்திருத்தம் வளர்ந்தான். இவனை நாங்கள் கேட்டோமா? எழுத்து சீர்திருத்தம் கொண்டு வான்னு நாங்கள் கேட்டோமா? நான் கேட்கல. நான் சீமா நான் கேட்கல. பிறகு என்னத்துக்கு இவன் எழுத்து சீர்திருத்தம்லாம் குழந்தான் அந்த கிழமை. அவன் குழந்தை எழுத்து சீர்திருத்தம் தானே இப்போ எல்லாரும் வச்சு அள வேண்டி இருக்கு. தமிழ் பல்கலைக்கழகம், இந்த செம்மொழி மாநாடு, கலைஞர், கருணாநிதி செம்மொழி மாநாடுலாம் நாங்கள் கேட்டோமா தம்பி? எதுக்கு தம்பி இதெல்லாம் செஞ்சாங்க? இந்த கிழமை பண்ண எழுத்து சீர்திருத்தத்தால் எவ்வளவு வேணா தம்பி என்னெல்லாம் நடந்திருக்கு பாரு தம்பி. என்னுடைய இது என்னன்னா, நான் சீமா நான் என்ன பேசுறேன்னா, அதாவது தமிழ் பேசுகிறவன் தமிழ் பேசும்போது அவன் பேசுறதுல பிரிதொரு மொழியை கலப்பானாயின், சீமானாகிய நானே சொல்லிக்கிறேனே, தன் தாயை பிரிதொரு ஆணோடு அப்படிங்கிற அளவுக்கு தான். இப்போ உங்களுக்கு புரியுதா இல்லையா தம்பி? நான் புரியுதா இல்லையா? உங்களுக்கு புரியுது இல்லை? நல்லா புரியுது இல்லை? அப்போ நான் இதெல்லாம் கேட்கல தம்பி. நான் இப்போ இதெல்லாம் கேட்கல. இப்போ இந்த ஜல்லிக்கட்டு இருக்குன்னு வச்சுக்க தம்பி, ஜல்லிக்கட்டுக்கு இப்போ அதுக்கு எதுக்கு தம்பி கேலரிலாம் கட்டணும்? கலைஞர் பேரை எதுக்கு தம்பி வைக்கணும்? அப்போ திமுரு தானே தம்பி. நாங்கள் வந்தால் ஜல்லிக்கட்டை நடத்துவோம், நடத்திட்டு கட்டைகளெல்லாம் அள்ளி தூர போட்டுட்டு போவோம். எங்களுக்கு தேவைப்படும் போது தானே அன்றையில் போட்டுக்கிட முடியும், தேவைப்படும்போது தானே அன்றையில் கழட்டிக்க முடியும். இப்படி தானே தம்பி. என்ன தம்பி இப்போ பாரு, இந்த முதல்வர் பண்ணியிருக்க சேட்டை கொஞ்சமாக பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ தொழில் முனைவர் அப்படின்னு சொல்லி முதலீடு ஈர்த்துக்கிட்டதுன்னு சொல்லி எத்தனை நிறுவனங்களை கொண்டாந்து வந்திருக்காரு. திருநெல்வேலி, தூத்துக்குடி, காஞ்சிபுரம்,
அப்படின்னு ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் முன்னே மாதிரி மொத்தமாக மெட்ராஸ்ன்ட்டு இல்லாமல் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தொழில்களை பிரித்து தொழில் முதலீடுகளை ஈர்த்து தொழில்களை பிரித்து அங்கங்கே தொழில் வளம் மக்களுக்கு வேலை வாய்ப்பு வளர்த்தெல்லாம் பெருக்க போகிறேன் அப்படின்னு அவ்வளோ வரையும் கூப்பிட்டு வச்சு பேசியிருக்காரு. அதுக்கெல்லாம் ஒப்பந்தம்லாம் கையெழுத்து பண்ணிட்டார் தம்பி. ஆனால் தம்பி இதை நான் கேட்டேனா, இந்த விஷயத்தெல்லாம் நான் கேட்டேனா தம்பி? இன்னைக்கு பண்ணிட்டார் இப்படி. நான் கேட்டேனா? நான் சீமா இதெல்லாம் கேட்டேனா? எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது தம்பி. இவங்க இப்படி போகிறேன் தம்பி. நான் வருவேன், நான் ஒரு நாள் இந்த மண்ணை ஆளத்தான் போகிறேன். அன்னைக்கு பாரு, இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் நான் மண்டேன் நான் வந்தேன்னு வையேன், இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் மஞ்சள் நோட்டீஸ் கொடுக்கணும் இல்லையான்னு பாரு.